வெல்கம் டு சிங்கிள் பாட்டில். பிக் பாஸ்ல இந்த வாரத்துல யார் ஒழுங்கா ப்ளே பண்ணா யாரு ஃபேக்கா இருந்தாங்க சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ எங்கேயும் பெருசா போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ஸ் நம்ம சபரி தான். இந்த பிக் பாஸ் வீட்ல அதிகமான ஓட்டு வாங்குற லிஸ்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சபரி தான் ஃபர்ஸ்ட் இடத்துல வருவாரு. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து சபரி சூப்பரா கேம் ப்ளே பண்ணுவாரு, டாஸ்க் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு விளையாடுவாரு, ரூல்ஸை பிரேக் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த அடிப்படையில வச்சு பார்க்கக்குள்ள சபரி ஒரு பெஸ்ட் கேப்டன்சியும் பண்ண முடியும், அதே டைம் சூப்பரா பிக் பாஸ் வீட்ல ஒரு ப்ளேவும் பண்ண முடியும் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இவர் எஃப்ஜேக்கு பெருசா சப்போர்ட் பண்ணாம இருந்தாலே இன்னும் நிறைய ஓட்டு வரும் சொல்லிட்டு என்னோட கருத்து வேற. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து வினோத். என்னோட ஒப்பீனியன், இவர் பெரிய டாஸ்க் எது பண்ணி நான் பெருசா பார்த்தது கிடையாது. ஆனா டாஸ்க்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரக்குள்ள அவர் கண்ணால பார்த்துட்டாருன்னா தப்புன்னு தெரிஞ்சா உடனே நியாயமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பொம்மை டாஸ்க்ல நம்ம வினோத் அவருக்கும் எஃப்ஜேக்கு ஒரு மிகப்பெரிய சண்டை வரும். அந்த சண்டையில எஃப்ஜே என்னதான் ட்ரிகர் பண்ணாலும் இவரும் அவருக்கு ஈக்குவலா ட்ரிகர் பண்ணி அந்த விஷயத்தை அவர் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. சோ அதனால எனக்கு இவர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப ட்ரெண்டிங் வேற ஆயிட்டு இருக்காரு மெய்யல்கன் காம்பவுண்ட் சொல்லிட்டு திவாகர் வினோத் அவர்களும். இதுல வினோத் பண்ற சின்ன சின்ன காமெடிகள்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது, ரியாக்ஷன் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது. இந்த காரணத்துல மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வரப்போற வாரங்கள நம்ம வினோத்தர பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு ஒரு சுத்து வரல, அவர்தான். பெருசா எந்த ஒரு டாஸ்க்லயுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாரு. நெக்ஸ்ட் விஜய் பார் கூட சேர்ந்துகிட்டு எப்பவுமே ஓபி அடிக்கிறது, அடுத்தவங்க பத்தி குறை சொல்றது, இந்த விஷயமாவே சுத்திட்டு இருப்பாரு. இவரே அன்வான்டடா போய் சண்டை போட ஆரம்பிப்பாரு. அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு பயங்கரமா பதில் கொடுக்கக்குள்ள வந்து இவர் கொஞ்சம் பாவமா இருக்கிற மாதிரி காட்டிப்பாரு. அதை பார்த்துட்டு நம்ம நிறைய பேருக்கு என்ன தோணுனா வந்து ஐயோ இந்த மனுஷனை போய் ஏன் இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அதுக்காக இவருக்கு 2-3 ஓட்டு போட்டு 4 ஸ்டேட்டஸ் போறது எனக்கு தெரிஞ்சு நல்லா இல்ல. இவர் உண்மையிலே ஒரு நல்ல கேம் பிளே விளையாண்டா கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை விட்டு தேவையில்லாத பேசிக்கிட்டு அரோரா கூட சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது. அடுத்த ஒரு கண்டஸ்டன்ஸ் கமருதீன். ஃபர்ஸ்ட் இவர் பிக் பாஸ் வீட்ல இருந்து கேம் பிளே பண்றதா இல்ல அரோரா கூட சுத்திட்டு லவ் பண்றதா சொல்லிட்டு சத்தியமா தெரியல. நேத்து ஒரு கேப்டன்சி டாஸ்க் நடந்திருக்கும். அதுல சபரி கனினா தெளிவா சூப்பரா விளையாண்டுட்டு இருக்குள்ள இவர் மட்டும் முயற்சி கைவிட்டு பாதோட ஓடிடுவாரு. இது ஒரு கன்ஃபார்மா இவருக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயிண்ட் அமையும் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இவருக்கு யூரின் வந்ததுனால அந்த இடத்தை விட்டுட்டு போன சொல்லி நீங்க நினைக்கலாம். சோ அப்படி கிடையாது, அவர் நினைச்சிருந்தா அந்த இடத்துல இருந்திருக்கலாம். இவர் வேணுக்குன்னு தான் அந்த இடத்துக்கு போனாரு. அதை நீங்க அவர் பாடி லாங்குவேஜ்ல கண்டுபிடிச்சிடலாம். இப்படின்னா மட்டமா ப்ளே பண்ணிட்டு இருந்தா 2-3 வாரம் கூட தாங்க முடியாது, அதுக்குள்ளே போயிருவாரு. என்னோட ஒப்பீனியன், அரோரா கூட பேசாம கேம்ல போக்கஸா இருந்தாலே கண்டிப்பா இவர் மேல வந்துடும் சொல்லிட்டு என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள்லாம் சீப்பா பண்ணுவாரு. திவாகர் பேசல தூண் துப்புறது, அவரை தரை குறைவா பேசுறது, மரியாதை கொடுக்காம இருக்கிறதுனா வந்து ஒரு மிகப்பெரிய டிசப்பாயிண்ட். இவர் பண்றதை விஜய் டிவில வேணா டெலிகாஸ்ட் பண்ணாம இருக்கலாம், ஆனா ஜியோ ஹாட்ஸ்டார்ல லைவ்ல இவர் மாட்டிப்பாரு. என்ன பொறுத்தவரையும் இந்த ஒஸ்ட் கண்டஸ்டன்ட் கமருதீன் மட்டும் தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா துஷார். இவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆயுதம் கேப்டன்சி, அதையும் தொலைச்சிட்டாரு. சரி கேம்ல பெருசா போக்கஸ் பண்ணி விளையாடணும்னு பார்த்தா அதுல விளையாடுறது கிடையாது. ஏதாச்சும் நான் இது கேள்வி கேட்பான்னு பார்த்தா அதுவும் பண்றது கிடையாது, வேடிக்கை மட்டும் தான் பாப்பாரு. அடுத்தது ஹைலைட்டா சொல்லணும்னா அரோரா கூட தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் இல்ல அவ கூட தான் அதிகமா நிக்கிறாரு. இந்த அடிப்படையில துஷார் இந்த வீட்ல அவ்வளவு நாள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. லவ் சீன் ஓடுன்னு சொல்லிட்டு மக்கள் ஓட்டு போட்டா வேணா உண்டு. என்ன பொறுத்தவரை இவரும் பெரிய ஒஸ்ட் கண்டஸ்டன்ட் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வரப்போற வாரங்கள்ல அரோரா கூட பேசாம கரெக்டா போக்கஸா டாஸ்க்ல இருந்தாருன்னா கண்டிப்பா மேல வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். இப்போதைக்கு இவங்கள பத்தி பேசினது போதும்னு நினைக்கிறேன். இதோட பார்ட் 2 வேணும்னு சொன்னீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப விஜய் பாரு, எஃப்ஜே, ஆதிரா அவங்க எல்லாம் பத்தி பேசலாம். இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு வெளியே போறதுல யாரா இருக்கும் கேட்டீங்கன்னா வந்து ஒன்னு அப்சரா இல்ல கலையரசன். நீங்க 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் வெளியே போயிருவாங்க. கண்டிப்பா அப்சரா போறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.